ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதை போமா. நம்ம இன்னைக்கு த குவிக்கி அண்ட் த ஷாமிங் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸோ ட்ராமாவோட ஆன்லைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஒரு பாஸுக்கும் ப்ரொஃபஷனல் ஸ்லீப்பராக வேலைக்கு போகிற ஒரு க்யூட்டான பொண்ணுக்கும் நடக்கிற ஒரு காதல் கதை தான் இந்த ஸ்டோரியோட ஆன்லைன். ஸ்டோரி ஸ்டார்ட் ஆன உடனே யார் காட்டுறாங்கன்னா ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் காலையில தூங்கி முழிக்கிறப்ப பக்கத்துல ஒரு பையன் இருக்கிறத பார்த்த உடனே ஒரு எட்டி மிதிச்சு அந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்றா. ஸோ இப்போ என்ன காட்டுறாங்க அப்படின்னா இந்த சீனுக்கு முன்னாடி ஒரு 13 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து பார்ட் டைமாக நிறைய ஒர்க் வந்து பண்ணுவா. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பா. ஸோ அங்கே அந்த சூப்பர் மார்க்கெட்டோட பாஸ் இருப்பான் இல்லையா, ஸோ அவன் வந்து எக்ஸ்பைர் ஆன பொருளெல்லாம் வந்து என்னென்னா விற்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இருப்பான். ஸோ ஒரு சின்ன பையனும் வந்து இது எடுக்க வர இவளும் அத வந்து எடுக்காதப்பா அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாஸுக்கும் இவளுக்கு வந்து முட்டிக்கும். ஸோ உடனே பாஸ் என்ன பண்ணிருவான் அப்படின்னா, என்னோட கடையிலேயே வேலை பார்த்துட்டு இப்படிலாம் பண்றியா? இனி உனக்கு வேலை இல்ல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருவான் அப்படின்னா, வேலைய விட்டு நீக்கிடுவான். இப்ப வேலையும் போயிடுமா. ஸோ அந்த நாள் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, வேலண்டைன்ஸ் டேவா இருக்கும். சரி ஒர்க்ல தான் இப்படி நம்மள காலவாரி விட்டுட்டாங்க. நம்மளோட பாய் ஃப்ரெண்டையாவது பார்க்க போலாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பலாம். அவன் நான் ரொம்ப வேலையில பிஸியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணுவான். ஸோ இவளும் என்ன பண்ணுவான்னா, அவன் எங்க இருப்பான்னு தெரியும். ஸோ அங்க போய் பார்த்தா, அங்க இன்னொரு பொண்ணோட உட்காந்து கடலை போட்டுட்டு இருப்பான். ஸோ சீட் பண்ணியிருப்பான். இத தெரிஞ்ச உடனே இவளும் வந்து போடா நீயும் உன்னோட லவ்வும் அப்படிங்கிற மாதிரி அங்கேயே பிரேக்கப்னு சொல்லிட்டு வந்துடுவா. அதாவது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கே வந்து இவங்களுக்கு வந்து பிரேக்கப்பு. சரி இந்த கவலையெல்லாம் யார்கிட்ட சொல்லி கும்பிடுறது? லவர் போனா ஃப்ரெண்டு தானே. ஸோ அதனால ஃப்ரெண்டையும் கால் பண்ணி கூப்பிட்டுட்டு 2 பேரும் உட்காந்து குடிக்க ஆரம்பிப்பாங்க. சோக கதை, சொந்த கதை எல்லாத்தையும் சொல்லி புலம்பிட்டு இருக்கப்ப, ஃப்ரெண்டு வந்து ஒரு டீலிங்க்கு வந்து பேசி வச்சிருப்பா. என்ன அப்படின்னா, ஒரு பட்டன வந்து ஒரு கஸ்டமர் வந்து வாங்க வரதா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமர் யாரு அப்படிங்கிறத இந்த சைட்ல காட்டுறாங்க. வேற யாரும் கிடையாது. ஸ்டார்ட்டிங் சீன்லயே வந்து ஹீரோயின் வந்து ஒருத்தனை எட்டி மிதிச்சிருப்பா இல்லையா? ஸோ அந்த பையன் தான் யாரு அப்படின்னா, நம்ம கதையோட வந்து ஹீரோ. ஸோ ஹீரோ வந்து என்னவா இருப்பான் அப்படின்னா, அந்த நாட்டிலேயே ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான ஃபர்ஸ்ட் ரேங்க் 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டா இருப்பான். ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் அப்படிங்கிறப்ப வரப்போற கெஸ்ட் எல்லாம் வந்து நல்லாவே கவனிச்சுக்கணும். ஸோ அந்த சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி ஒன் ஆஃப் த கெஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க்கர் பண்ண தப்பால சம்திங் அவங்களோட எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ்ல இருக்க ஒரு பட்டன் வந்து போயிருக்கும். எனக்கு அதே மாதிரி பட்டன் தரலன்னா நான் பேட் ரிவ்யூ போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஹீரோனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து டீலிங் பேசியிருப்பான் அந்த பட்டன் வந்து வாங்குறதுக்காக. இவங்க என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் வந்து அவன் வர்றதுக்கு வந்து லேட் ஆயிரும். ஸோ அதனால ஹீரோயின் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவா அப்படின்னா, இப்போ ஹீரோயின் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருப்பா அப்படின்னா, லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து பாட்டு பாடிட்டு இருப்பா. ஸோ இப்போதைக்கு அவளுக்கு வந்து ஃபேன்ஸ் இங்கிருந்து ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. நான் இன்னைக்கு வேற லைவுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஃபேன்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். டைம் ஆச்சு. நீ வந்து இந்த பட்டன மட்டும் பாஸ் பண்ணிடுறியா? அப்படிங்கிற மாதிரி இவட்ட குடுத்துட்டு, ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து அங்கருந்து கிளம்பி போயிருவா. ஸோ போன ஒரு 1/2 அன் ஹவர் அந்த மாதிரி கழிச்சு வந்து ஹீரோ வந்து அத வாங்குறதுக்காக வந்திருப்பான். ஸோ அங்க வந்து அந்த பொண்ணு இருக்க மாட்டா. அதுக்கு பதிலா ஹீரோயின் தான் இருப்பா. சரி அப்படின்னு சொல்லிட்டு பட்டன வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஹீரோயின் பயங்கரமா குடிச்சிட்டு தள்ளியிருப்பா. ஹீரோனுக்கு வந்து அடுத்த நாள் வந்து பர்த்டேவா இருக்கும். ஸோ அதனால ஹீரோனோட ஃப்ரெண்ட் வந்து என்ன கிஃப்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து ஸ்ட்ரேக்கு வந்து என்ன பண்ணியிருப்பா, கிஃப்ட்டா வந்து பண்ணியிருப்பா. ஸோ இவளும் சரி அங்க போய் நம்ம தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்க போயிட்டு செக்-இனும் பண்ணிருவா. போன உடனே வந்து 5 ஸ்டார் ஹோட்டல பார்த்தோனே நமக்குலாம் ஒரு எக்ஸ்பிரஷன் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஜாலியா பெட்டெல்லாம் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி உட்காந்து குதிச்சுக்கிட்டு இருக்கா. அங்க ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஆ நீங்க வந்து இங்க இருக்க ட்ரிங்க்ஸ யூஸ் பண்ணீங்கன்னா, அதுக்கு வந்து தனியா சார்ஜ். இது வந்து ரூம் சார்ஜோட வராது அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. மேடம் போன உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோட்ட கழட்டி ஃபர்ஸ்ட் அந்த நோட்டீஸ் போர்ட்ல தான் போடுவாங்க. போட்டுட்டு இவங்க வந்து நல்லா ஆட்டம் போட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாதிரி நைட் எல்லாம் குடிச்சிட்டு பயங்கரமா உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கா. இத வந்து பக்கத்துல ரூம்ஸ்ல இருப்பாங்க இல்லையா கெஸ்ட் அவங்கலாம் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பக்கத்து ரூம்ல பயங்கரமா சவுண்ட் கேட்குது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்
அதாவது நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அந்த ஹோட்டல்ல தான் அவ ஸ்டேவும் பண்ணியிருப்பா. ஸோ அவன் தான் பார்க்க போவான். சரி நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அங்க போனா இவக என்ன பண்ணியிருப்பான்னா, குடிச்சிட்டு பயங்கரமா வந்து ஆட்டம் போட்டுட்டு இருப்பா. ஸோ ஹீரோவ பார்த்த உடனே அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துரும். அவன நினைச்சு இவன 4 மிதி மிதிக்க, அங்கேயே என்ன பண்ணிருவான்னா, மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஸோ அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 2 பேரும் அடுத்த நாள் காலையில ஒரே பெட்ல வந்து கண் முழிச்சிருப்பாங்க. ஸோ அவனும் எந்திச்சு முடிச்ச உடனே, "நீங்க நைட் என்னலாம் பண்ணீங்க?" அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அவளுக்கு கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கும். இருந்தாலும் வந்து நம்ம ஹீரோயின் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னா, ஆ ஒரு ரிஜிடான கேரக்டரு. ஸோ அதனால போடா அங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி வெளிய துரத்தி விட்டுருவா. இப்ப அடுத்த நாள் வந்து இவ செக் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து ஃப்ரண்ட் டெஸ்க் வந்து செக் அவுட் பண்றதுக்காக வந்திருப்பா. ஸோ அவங்க பில்ல குடுத்தாங்கன்னா, பில் வந்து அப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டா போகும். என்ன அப்படின்னு கேட்கிறப்ப, இந்த மாரி ட்ரிங்க்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இத கேட்கல என்னது என்னது ட்ரிங்க்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் இத பத்தி சொல்லவே இல்லையே அப்படிங்கிறப்ப, இந்த மாரி ஒரு நோட்டீஸ் இருக்குமே நீங்க நோட் பண்ணலையா? அப்படிங்கிறப்ப தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வரும். ஓகே நம்ம போட்ட ஆட்டத்துல இதெல்லாம் வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் வந்து எதுவும் டிஸ்கவுண்ட் கிடையாதா? அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, இல்ல அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லிருவாங்கன்னா, அங்குள்ள ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்லி அனுப்பிச்சு வச்சுருவாங்க. இப்ப அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே வந்து காசிப் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க ரெஸ்ட் ரூம்ல நின்னு. என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, ஒரு ட்ரிங்க்ஸ் கூட எக்ஸ்ட்ரா அவங்களால சார்ஜ் பண்ண முடியல. அப்புறம் எதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து இவங்கலாம் ஸ்டே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்து காசிப் பேசிட்டு இருக்க, அந்த ரெஸ்ட் ரூம்ல தான் ஹீரோயினும் இருந்திருப்பா. இதெல்லாம் கேட்டுட்டு வந்து, ஓகே எம்ப்ளாயீஸ் வந்து இவ்ளோ அழகா நீங்க ஒர்க் பண்றீங்களா? இருங்க அப்படிங்கிற மாரி என்ன பண்ணிருவா, அங்கருந்து கிளம்புறப்ப பேட் ரிவ்யூ எழுதி குடுத்துருவா. இந்த மாரி சர்வீஸ் நல்லா இல்ல, ஹோட்டல் நல்லா இல்ல, மோஸ்ட்டா ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நாள் ஹீரோக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கும். அதாவது ஒரு ஹோட்டல ரெனோவேட் பண்றதுக்காக, ஃபண்டுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கம்பெனில வந்து டீல் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஹோட்டல் சைட்ல தான் இன்வெஸ்ட் பண்றதா முடிவெடுத்திருப்பாங்க. ஸோ அப்ப எது பெஸ்ட்டான ஹோட்டல்? எதுல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இப்ப அந்த ஏரியாலயே யாரோட ஹோட்டல் வந்து பெஸ்ட்டா இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோவோடது. 2வது யாரோடது அப்டின்னா, நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோடது. ஸோ அந்த பொண்ணு ஒரு ஹோட்டல் வச்சிருக்கும். ஸோ இது 2 தான் என்ன காம்படிட்டர் மாதிரி. ஸோ இவங்க 2 பேரும் அந்த மீட்டிங்ல வந்து ஈவென்ட்ல வந்து நல்லா பிரசன்ட் பண்ணணும் அப்டிங்கிற மாதிரி அந்த மீட்டிங்ல பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல தான் என்ன ஆகும் அப்டின்னா, ஹீரோயின் போட்ட அந்த பேட் ரிவ்யூ வந்து என்ன ஆகும் அப்டின்னா, அத வந்து டிஸ்ப்ளே பண்ணி விட்டுருவாங்க. இதுவரைக்கும் ஹீரோவோட அந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு பேட் ரிவ்யூ கூட வந்திருக்காது. எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தோனே, ஹீரோயின் என்ன சமாளிச்சுருவான்னா அந்த ஈவென்ட்ல, இல்ல நாங்களே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, ப்ரொஃபஷனல் ஸ்லீப்பர வந்து இன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து பெர்சனலா ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்? அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஃபீட்பேக் ஒண்ணு குடுப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி ரிவ்யூ குடுத்துருக்காங்க. அப்படிங்கிற மாரி சொல்ல, அந்த டைம் வந்து எல்லாருமே ஓகே இந்த மாதிரிலாம் பண்றீங்களா? குட் அப்ரோச் அப்படிங்கிற மாரி சொல்லிருவாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே, ஸோ எதனால அந்த பேட் ரிவ்யூ வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்து காசிப் பேசியிருப்பாங்க இல்லையா? அந்த பொண்ண வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, உடனே ஃபயரும் பண்ணிருவாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்ணுவான்னா, ஹீரோயின வந்து தேடி தேடி அலைவான். ஸோ அவ போற பார்ட் டைம் ஜாப்க்குலாம் போய் பாப்பா. பட் அவளால பார்க்க முடியாது. கடைசியா என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஹீரோ வந்து டைரக்ட்டா அவளோட ஃப்ரெண்டு கிட்டயே வந்து உன்னோட ஃப்ரெண்டோட வீடு எங்க இருக்கு? அப்படிங்கிற மாதிரி கேட்டு வீட்டுக்கே வந்து பார்க்க வந்திருப்பான். ஸோ அந்த டைம்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பா, இங்க அவளோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு கேக்கையும் ஆர்டர் பண்ணி, அத நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாமான்னு போக, இவன் வந்து ஒரு டீல் வந்து குடுப்பான். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட ஹோட்டல்ல வந்து உன்ன ப்ரொஃபஷனல் ஸ்லீப்பரா வந்து அப்பாயிண்ட் பண்றேன். ஒரு நாளுக்கு வந்து $100 ஒரு 3 நாள் நீ வந்து தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச, இவ 7 நாள்னு கேட்டு பாப்பா. பட் அவன் 3 நாள் தான் முடியும் அப்படிங்கிற மாரி சொல்ல, எப்படியும் $100 கிடைக்குதே யுஎஸ் டாலருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி, இவளும் என்ன சொல்லிருவா அப்படின்னா, அந்த டீல வந்து ஓகே சொல்லிருவா. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த ஹோட்டல்லயே வந்து ஒரு விஐபி சூட் ரூம வந்து இவளுக்கு குடுத்துருப்பாங்க. இவளும் அங்க போய் செட்டில் ஆக, ஒரு பொண்ண வந்து ஃபயர் பண்ணாங்க இல்லையா? காசிப் பேசினதுனால. ஸோ அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின பார்த்து, இந்த மாதிரி எனக்கு இங்கிலீஷ்ங்கிற ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். நான் அந்த அளவுக்கு படிக்கவும் இல்ல. என்ன நம்பி தான் என்னோட குடும்பம் இருக்கு. எப்படியாவது ஹீரோ கிட்ட பேசி மறுபடியும் என்ன வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவளும் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஹீரோ கிட்ட பேசி வந்து சமாளிச்சு சேர்த்து விட்டுருவா.
ஸோ இந்த மாதிரி அந்த கம்பெனில வந்து இவ ப்ரொஃபஷனல் ஸ்லீப்பரா இருப்பாளே, அவளோட மெயின் ஒர்க் என்ன அப்டின்னா, எல்லாத்தையுமே வந்து எல்லா ஈவென்ட்லயுமே எல்லா சர்வீஸ் எப்படி குடுக்குறாங்க, ஹோட்டல வந்து எப்படி மெயின்டெயின் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கவனிச்சு ஃபோட்டோ எடுத்து ரிவ்யூ வந்து குடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப, அங்க வேலை பார்க்குற ஒன் ஆஃப் த ஒர்க்கர்ல ஒரு பொண்ணு உட்காந்து கிளீன் பண்றப்ப அழுதுகிட்டு இருக்கும். "ஏம்மா நீ அழுகுற?" அப்படின்னு கேட்டா, "இல்ல இந்த மாதிரி எங்க அம்மாவுக்கு வந்து ஆன்லைன்ல நான் கிஃப்ட் வாங்கியிருந்தேன். பட் அந்த மேக்கப்ப யூஸ் பண்ணி அவங்களோட மூஞ்சியே வந்து அலர்ஜி ஆயிடுச்சு. அந்த கடைக்காரன்ட்ட கேட்டா அவன் வந்து பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். அது உங்களோட பொறுப்பு அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அந்த மேக்கப் ப்ராடக்ட் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். என்ன பண்ணன்னு தெரியல. ஒண்ணும் கொஞ்சம் அழுவேன். நம்ம ஹீரோயின் தான் தப்புனா ரிவ்யூலாம் போட்டு பயங்கரமா பண்ற ஆளாச்சே. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆ ஹீரோயின பத்தி ஒரு பொண்ணு காசிப் பேசிட்டு இருப்பா இல்லையா? சரி அங்க போலான்னு அங்க போனா, அங்க மறுபடியும் வந்து அந்த பொண்ணு உட்காந்து காசிப் தான் பேசிக்கிட்டு இருக்கும் ஹீரோயின பத்தி. சரி இத நான் சொல்லக்கூடாதுன்னா எனக்கு நீ ஒரு ஃபேவர் பண்ணியாகணும் அப்படிங்கிற மாதிரி அவளையும் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுவான்னா, அந்த மேக்கப்ப வந்து இவளோட ஃபேஸ்ல வந்து போட்டு விடுவா. ஸோ கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும்னா, உன் ஃபேஸ் ஃபுல்லா அலர்ஜி ஆயிருமா. ஸோ இத வந்து எவிடன்ஸா எடுத்துட்டு அந்த வெப்சைட்ல வந்து போட்டு விட்டுருவாங்க. அந்த கடைக்காரங்களோட வெப்சைட்ல. அவனும் என்ன பண்ணிருவான் அப்படின்னா, "எதுவும் பண்ணிறாத, பேட் ரிவ்யூ வந்து ரிவ்யூ பண்ணி விட்டுரு" அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டையும் குடுத்துருவாங்க. ஏன்னா, இங்க தான் வந்து அந்த பேட் ரிவ்யூ, நெகட்டிவ் பாசிட்டிவ் அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. பட் சைனா சைட்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் பார்க்கணும் அப்டிங்கிறப்ப, அந்த வெப்சைட்டோ, அந்த கம்பெனியோ அந்த ஆர்கனைசேஷனோட ரிவ்யூ வந்து பார்ப்பாங்க. நெகட்டிவா இருக்கா, பாசிட்டிவா இருக்குங்கிறது. ஸோ இந்த மாதிரி யாராவது போட்டுட்டாங்கன்னா, அவங்களோட அந்த பிராண்ட் பேரு, இமேஜே வந்து ரொம்பவே டவுன் ஆயிரும். ஸோ, அதனால அந்த மாதிரி பிரச்சனை சால்வ் ஆக அந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோயின ரொம்பவே பிடிச்சு போயிருது. நல்ல ஒரு ஃப்ரெண்டாவும் ஆயிருவாங்க. இங்க இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் எங்க போவா அப்டின்னா, அவளோட பாட்டிய பார்க்கறதுக்காக போயிருப்பா. ஸோ, பாட்டி வந்து எங்க இருப்பாங்க அப்படின்னா, ரொம்பவே வந்து வயசாயிருக்குமா அவங்களுக்கு. அப்புறம் வந்து என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறது ஞாபகமும் இருக்காது. ஸோ, அதனால வந்து ஹெல்த் கேர் சென்டர்ல தான் இருப்பாங்க. ஸோ, அங்க நர்சஸ்லாம் உட்காந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கும். இவளுக்கு எப்பலாம் டைம் கிடைக்குதோ, அப்பலாம் வந்து அவங்க பாட்டிய வந்து பார்க்கறதுக்காக அங்க போவா. ஸோ, அந்த மாதிரி போயிட்டு அவளோட சைல்ட்ஹுட் வீட வந்து பார்க்க போவா. இந்த டைம்ல தான் யார் காட்டுறாங்க அப்டின்னா, நம்ம ட்ராமாவோட செகண்ட் லீட வந்து காட்டுறாங்க. இவன் யாரு அப்டின்னா, நம்ம ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. இவன் இப்போ வெளிய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்திருப்பான். ஸோ, இப்போ ஒரு விஷயமா வந்து ஹோம் டவுனுக்கு வந்திருப்பான். வேற ஒரு வேலை விஷயமா வந்திருப்பான். ஸோ, அந்த வேலை இருந்தாலுமே இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, அவனோட சைல்ட்ஹுட் லவ்வ வந்து பார்க்குறதுக்காக வந்து வந்திருப்பான். பார்க்குறதுக்காக மட்டும் இல்ல, ஆ கமிட் ஆக தான் வந்திருப்பான். ஸோ, வரப்போற எபிசோட்ல யார் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க போறாங்க? ஹீரோவா? இல்ல செகண்ட் லீடா? அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே காய்ஸ்.